இப்போ நம்ம பேச இருக்கிறது 2028ல பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் கலைஞர் ஐயாவுக்கு எடுத்தாங்க. 24 கிராஃப்ட், அதாவது தொழிலாளர்கள், பெப்சி தொழிலாளர்கள், தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், டைரக்டர் யூனியன் எல்லாம் சேர்ந்து 3 நாள் நேரு விளையாட்டு அரங்கத்தில் அந்த ஃபங்க்ஷனை பற்றி தான் பேசணும். அது நம்ம குறிப்பாக யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தலை அஜித்குமார் அவரை பற்றி தான். அந்த ஃபங்க்ஷனில் நானும் இருந்தேன், தயாரிப்பாளர் சங்கம். அப்போ தயாரிப்பாளர் சங்கம் தலைவராக இருந்தது வந்து ராமநாராயண ஐயா. அப்போ அந்த டயத்தில் எல்லாமே ஃபுல்லாக எழுது போட்டு எல்லாம் வேலை பார்க்கறது வைக்கிறது. ஃபங்க்ஷன் நடக்கும்போது அஜித் சார் யாரும் கண்டுக்கல, உள்ளே வந்தாங்க. அப்பவுமே எல்லாரும் கொஞ்சம் ஷாக்கான, என்னடா. அப்போ வந்து அவரை கொஞ்சம் வற்படுத்தி தான், அது எந்த ஃபங்க்ஷனும் கலந்துக்க மாட்டார், ஒரு வற்படுத்தி தான் கூட்டு வந்துருக்குறாங்க. அவரும் சாலினி மேடமும் 2 பேரும் வந்தாங்க. நான் தான் உள்ளே அப்படி வர வச்சு, ஃப்ரெண்டு ஓரமாக போய் நின்னார், கூட்டு வந்து உட்கார வச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே ஏகப்பட்ட பேர் கூட்டிட்டாங்க. கூட்டிட்டு அவர்கிட்ட அடிக்கிறேன். போட்டாலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 போட்டா கச்சி 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 கச்சி. சாலினி மேடம் முன்னாடி இருந்து இப்படியே சொரண்டாங்க, நான் முன்னாடி வரணும், சரி வாங்க மேடம் அப்படி. அப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, தலைவனுக்கு பாராட்டு விழா ஃபங்க்ஷன் அப்படி போயிட்டு இருக்குது. ஒருத்தராக பேசுகிறாங்க மேடைக்கு. அப்புறம் அழைச்சது வந்து விஜய் அண்டு சூர்யா, அஜித் 3 பேரையும் கூப்பிட்றாங்க பேச. ஃபஸ்ட்டு தலையை பேச சொல்கிறாங்க. தலை பேசின வீடியோ ஓரளவுக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அங்கே என்ன பேசினாரு அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல போகிறேன். பேச ஆரம்பித்த உடனே கிளாப்ஸு, சுற்றி கிளாப்ஸு, கிளாப்ஸை நிப்பாடவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஃப்ரண்டில் ரஜினி சார் உட்காந்துருக்கிறாரு. அப்போ கலைஞர் ஐயாவுக்கு நேராக பின்னாடி உதயநிதி, அருள்நிதி இந்த சைடு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். கிளாப்ஸு கிளாப்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்க, சுற்றி சுற்றி பார்க்க. நானே அரண்டுட்டேன், என்னடா இவ்வளவு ரசிகராக, தீவிரமான ரசிகராக இருக்கிறாங்களே அப்படி. அப்படி போயிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் வணக்கம் சொன்னார். அப்புறம் அவர் என்ன பேசினாரு அதை வந்து கட் பண்ணதை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. டெலிகாஸ்ட் பண்ணும்போது அதில் அந்த வேர்டெல்லாம் ஒரு 3-4 வேர்டெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு வேர்டு வந்து, ஐயா கலைஞர் ஐயா, நாங்கள் வேலை பார்த்தாதான் எங்கள் வீட்டில் அரிசி வேகும், எங்களை வந்து சினிமாவில் வந்து எங்கள் வேலையை பார்க்க விடுங்க, அரசியலுக்கும் சினிமாவுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை, நீங்கள் தான் பார்த்து பேசணும் வைக்கணும். அப்புறம் என்னைய வந்து ரொம்பையும் ப்ரெஷர் கொடுத்து வந்தே ஆகணும் வந்தே ஆகணும். ஆக என் தொழில் நடிப்பு, உங்கள் தொழில் வந்து அரசியல். ஏன் வற்படுத்துறீங்க? இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வரலாம், அவங்களா வரணும். ரொம்பையும் வற்படுத்தி நீங்கள் வந்தே ஆகணும் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர். அதனால் நான் வந்திருக்கேன் ஐயா. இதை நீங்கள் கொஞ்சம் தலையிட்டு, எவ்வளவோ சாதனைகள் படைச்சிருக்கிறீங்க, வச்சிருக்கிறீங்க, எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டு அப்படி சொல்லிட்டு பின்னே அதான் சொல்கிறேன். அதை கேட்டோன்னே ரஜினி சார் இருந்துச்சு கை தட்டாரு. அரங்கமே அமைதியாக இருக்குது. அப்போ இப்படி ஒரு நிகழ்ச்சி, அதெல்லாம் மறக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் வந்து, என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய மறக்க முடியாத சம்பவங்கள்ல இது ஒன்று. அப்போ லாஸ்ட்டில் இன்னொன்று சொன்னார், எங்களை வந்து மன நிம்மதியாக வேலை பார்க்க விடுங்க, எனக்கு வந்து சினிமா தான் என் தொழில், சினிமாவில் தான் நான் வந்து கவனம் செலுத்துவேன், அரசியல் வந்து நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறது இல்லை வைக்கிறது இல்லை, என்னை ரொம்ப வற்படுத்தி அப்படின்னோடனே அவர் கலைஞர் ஐயா அப்படி அந்த டீம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணால் அதுலேருந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவர் வர்றது இல்லை. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, விடாமுயற்சி இறங்கியிருக்கு, அவருடைய கேரக்டர் நான் சொல்ல வரேன். யதார்த்தமான ஒரு மனிதருங்க. இன்னைக்கு வந்து எல்லா ரசிகர்களும் அஜித்குமார் அவர்களுக்கு ரசிகராக இருக்கிறாங்கன்னா இது ஒன்று தான் காரணம். சும்மாலாம் ஒரு மனுஷனுக்கு வந்து அவ்வளோ ரசிகர் வரமாட்டாங்க. பர்சனல் லைஃப்
இந்த கை கொடுக்குது இந்த கை தெரியாதும்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்ல ஒரு மனிதர். அவரை வச்சு விடாமுயற்சி ஷூட் பண்ணும்போது நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் திருப்தி அடையிற மாதிரி ஒரு கதையை செலக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். விடாமுயற்சி பாருங்க. அஜித் சார் கேரியர்லே ஒரு கேவலமான படமா சொன்ன படம் விடாமுயற்சி தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் ஒரு ஆளை நம்பிட்டார் அப்படின்னா மகிழ் திருமேனியை நம்பிட்டாரு. அப்போ அவர் தான் அந்த கதையை வந்து நிறைய பேர்கள்ட்ட சொல்லி இவரே மைண்டில் வச்சுக்கிட்டு 2 வருஷம்லாம் அந்த படத்துக்கு அவசியமே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 65 நாளில் ஷூட் பண்ணியிருந்திருக்கலாம், 80 நாளில் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கலாம் இந்த கதையை பொறுத்த அளவுக்கு. அந்த வண்டி சேசிங்லாம் வருது பார்த்தீங்களா, அதே டீசர்ட் ட்ரெய்லரில் போட்டு ஆடியன்ஸை கொஞ்சம் அப்படியே உற்பத்தி வெறியாற்றி டிக்கெட்டு ரிசர்வேஷன் 2-3 நாளிலே 200 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன். அப்போ இது எல்லாமே ஒரு ஷூட்டிங் ப்ராடு மாதிரி தானே. இது எல்லாமே மகிழ் திருமேனி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, சொல்லணும்னு தோணுச்சு ஃபயர் டிவி மூலியமா. இதை வந்து நம்ம நண்பர்களுக்கு கொஞ்சம் தெரிவிப்போம். அஜித் சார் அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு பார்க்கக்கூடியவர். ஒரு இதில் கவனம் செலுத்திட்டாரு அப்படின்னா 100% அது வெற்றி அடையணுங்கிற மாதிரி அவருடைய உழைப்பு இருக்கும். அதுக்கு கூட இருக்கிறவங்களும் ஹெல்ப் பண்ணி அடுத்த படைப்பும் நல்ல ஒரு படைப்பாக கொடுங்க. ஏன்னா அவருக்கு ரசிகர்கள் பின்னே நான் சொல்கிறேன், ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க. இதான் உண்மை. திரு அஜித் சார் அவர்கள் அவர் உடம்பை பார்த்துக்கணும். வருஷத்துக்கு ஒரு 2-3 படமாவது பண்ணணும். நீங்கள் உங்கள் படம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ரசிகர் மட்டும் சந்தோஷப்படுறது இல்லை, தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்ரு எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 3 படம் நல்ல கதையை செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். ஃபயர் டிவி அடுத்தால ஒரு நல்ல ஒரு செய்தியில் வந்து உங்களை நியூஸில் வந்து சந்திக்கிறேன். உங்களுடைய நண்பன் ராமையா சரோஜாராஜ். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் உங்கள் சேனல், நம்ம என் சேனலில் உங்கள் சேனல் ஃபயர் டிவி நல்ல ஒரு நியூஸை அடுத்தால வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.